ஒரு தாடி வளர்த்துட்டு தேவதாசா இருக்கணும், அவங்கள மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். முன்னாடிலாம் சொன்னாங்களே ஒரே காதல், அப்படி இல்லைன்னா ஒரு போட்ட கோலத்தை திருப்பி போட முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா வந்து நிறைய கதை பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கங்க. அது உண்மையே கிடையாது. ஒரு காதல் போச்சுன்னா அடுத்த காதல் வரும், நமக்கு தாராளமாக வரும். பட் அதுக்குள்ள அவசரமாக நான் இன்னொரு இந்த லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு இல்லாமல் இருக்கவே முடியல, நாளைக்கே இன்னொருத்தங்களை நான் பார்க்க போகிறேன், லவ் பண்ண போகிறேன்னா அது லவ் கிடையாது, அது ரீபவுண்டும்பாங்க. திரும்பியும் அதில் பிரச்சனை தான் வரும். எதுக்கு இந்த பிரேக்கப் இவ்வளோ வலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் யூ டைம் டு திங்க் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் தேர் மிஸ்டேக், அதர்ஸ் மிஸ்டேக். ஸோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நமக்கு ஏன் உடனே மூவ் ஆன் பண்ண முடியல? அட்லீஸ்ட் 6 months கிரீஃப் இருக்குது, யோசிக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணியிருக்கணும், ஏன் ஒரு பிரிவு நம்மளை ரொம்ப போட்டு படுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம சில தவறு பண்ணியிருப்போம். அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இல்லாமல் இருந்திருப்போம். இப்போ ஒரு கிராண்ட் ஃபாதர் கூட இல்லைன்னா அப்பா அம்மா கூட ரொம்ப உட்காந்து ஒருத்தங்க மூவ் ஆன் ஆகாம ஏன் கஷ்டப்படுவாங்கன்னா, இருந்த காலத்துல அவங்க ஒழுங்கா இருந்திருக்க மாட்டாங்க. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.